இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நேவிகேஷன் சிஸ்டம் ஏற்கனவே என்ன அப்படிங்கிறதுனா, அந்த கார்ட்டோகிராஃபர் அவர் வந்து என்ன பண்ணுவார், நம்ம மலையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வேறு நாட்டில் உலகம் முழுசும் எப்படி இந்த நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அமெரிக்காவில் யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபேமஸானது இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம். இதே மாதிரி ருஷ்யாவில் என்ன வச்சுருக்காங்க, GLONASS அப்படின்னு வச்சுருக்காங்க. யூரோப்பில் வந்து கேலிலியோ அப்படின்னு வச்சுருக்காங்க. சைனாவில் பியோடோ அப்படின்னு, ஜப்பானில் QSAT அப்படின்னு, அடுத்து இந்தியாவில் NAVIC அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன மீனிங்னாப்பா, ஒன்று ஃபங்க்ஷனாக இருக்கலாம், மேத்ஸ் படி பார்த்தா சில இடங்களில் ஒர்க்ஸுன்னு வரும். நம்ம இதில் அந்த பின்னாடி வரக்கூடியதில் ஆக்டிவிட்டியில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா எஃப்ஆஃப்எக்ஸும் வரும், ஒர்க்ஸும் வரும். அது இடத்த பொறுத்து மாறும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்தியாவோட நேவிகேஷன் சிஸ்டம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது NAVIC அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே நேவிகேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதோட ஜிபிஎஸ் சிஸ்டம் உலகம் முழுசும் எப்படி வேறு இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, நேவிகேஷன் சிஸ்டம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ நேவிகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஏர்க்ராஃப்ட் அதாவது மேலே பறக்கக்கூடிய இந்த ஷிப்ஸில் பூராமே டு ரீச் அக்யூரேட் டெஸ்டினேஷன் அப்படின்னா, எந்த இடத்த நம்ம இப்போ மேலே ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்குன்னா எந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணலாம். இப்போ பிதாகரஸ் தியரம் வந்து பெரும்பாலும் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இது தான் என்ன பார்க்குறோம், நம்மளோட புக்கில் அந்த மேலே ஒரு சேட்டலைட் பறக்கிற மாதிரியும் கீழே 2 இடங்களுக்கு நடுவில் இருக்கிறதையும் அது கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இப்போ ஏர்க்ராஃப்ட் சேட்டலைட் வந்து எப்படி இருக்குது, அது எதனால் இதாகுது அப்படின்னா, ரேடியோ சிக்னல்ஸ் வந்து இந்த டேட்டாவை இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து சப்ளை பண்ணுறனால இருக்குது. அது மாதிரி 3 சேட்டலைட் இருந்தால் போதும் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை ட்ரையாங்குலேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு. ஸோ அதுக்குரிய படமும் கீழே போட்டிருக்காங்க, அதையும் ஒரு தடவை பார்த்துக்கப்பா. அப்புறம் இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னாப்பா, ப்ரிசைஸ் அண்ட் பொசிஷனிங் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இது இப்போ ஏதேனும் ஒரு இடத்துல பர்டிகுலராக அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கும், அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சரியான அட்ரஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அது மாதிரி ஏர்க்ராஃப்ட்டு மிலிட்ரி பர்பஸ்லேயும் யூஸ் ஆகுது. மிலிட்ரி பர்பஸ்னால் எவ்வளோ ஹைட்டில் அந்த எதிரியோட விமானம் பறக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த கேம்ப் இருக்குது, எவ்வளோ இறக்கத்தில் போகணும், மலையிலேருந்து எவ்வளோ இறக்கத்தில் இருக்குன்னு அந்த எல்லாத்தையுமே நம்ம இதன் வழியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் என்ன இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பழைய சிஸ்டம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து ஒரு இடத்த வந்து கூகுள் மேப்போ இல்லை வேறு மேப்பு ஆப்ஸோ எல்லாமே எதுக்கு இதுனா பிளேஸ் அண்டு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுது.